வணக்கம். உங்களோட ஃபேவரட்டான கேம் வந்து ஃபன்னா இல்லைன்னு நான் சொன்னால் என்ன நினைப்பீங்க? அது ஆக்சுவலாக ஃபன்னாக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு தானே யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலாக அது ஃபன்னோ மேஜிக்கலோ கிடையாது. அது ஒரு கிளவரான இன்ஜினியரிங். உங்களோட ஃபேவரட் கேம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மிஷின். உங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காகவே பில்ட் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேம் டெவலப்மெண்ட்டை ஒரு எக்ஸ்ரே விஷன் போட்டு பார்க்க போகிறோம். கேம் டிசைனில் இருக்க 7 இன்விசிபிளான இன்க்ரீடியன்ஸ். இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான போரிங்கான உங்களோட ப்ரோட்டோடைப்பும் அடிக்டிவான கேமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேம் டிசைனை குக்கிங்னு நினச்சிக்கோங்க. அப்போ கோடிங்கிறது ஸ்டவ், ஆர்ட்ன்றது பிளேட், அப்போ டிசைனுன்றது அதோட ஃப்ளேவர். உங்ககிட்ட ஒரு பெஸ்ட்டான ஸ்டவ் இருக்கலாம், அன்ரியல் இன்ஜின், யூனிட்டி, இந்த மாதிரி பெஸ்ட்டான ஸ்டவ் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்தளவுக்கு உப்பு போடணும், எந்தளவுக்கு காரம் போடணும்னு தெரியலனா வந்து உங்களோட டிஷ்ஷு வந்து பேடாக இருக்கும். அதாவது உங்கள் கேம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்கள் கேம் கரெக்டாக வரணும்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதல் இன்க்ரீடியன்ட் கேம் மெக்கானிக்ஸ். கேம் மெக்கானிக்ஸ்னால் என்னென்னா ரன்னு, ஜம்ப்பு, ஷூட், இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அது ஒரு வேர்ப். இந்த விஷயம் தான் மூவிஸையும் கேமையும் பிரிக்கிறது. உங்கள் கேம்கான மெக்கானிசத்தை வந்து ஓகே எனக்கு ஜம்ப் வேணும் இல்லைனா ஷூட் வேணும் இந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் உங்கள் கேம்கான ஃபீலிங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மெக்கானிசத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். எப்படின்னா வந்து உங்கள் கேம் டாக்டிக்கல் ஷூட்டர்னா ஒரு ஹெவியான ரீலோட் டைம் வேணும். உங்களோட கன் ஷூட்டிங் வந்து ப்ரிசைஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ரேண்டம் ஆகணும் அதோட ஷாட்ஸ். அப்போ வந்து அது டாக்டிக்கல் ஷூட்டரை நோக்கி போகும். மெக்கானிசத்தை வந்து உங்கள் கேம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். பிளேயரையும் கேம் வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணுறதே மெக்கானிசம் தான். இப்போ இதில் உங்களுக்கான மினி எக்ஸசைஸ் என்னென்னா ஒரு வேர்பை நினச்சிக்கோங்க. அந்த வேர்ப் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம், ஜம்ப்பு, ஷூட்டு, கிராப் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து உங்கள் கேரக்டர் ஒரு வாலில் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்றதை யோசிச்சிங்கன்னா உங்கள் கேமுக்கான மெக்கானிசம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் ஆகும். இப்போ ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ். மெக்கானிசம்ன்றது பிளேயர் என்ன பண்ணுறாங்கன்றது, ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது பிளேயர் ஏன் அந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்றது. இது ஏன் முக்கியம்னு பார்த்தோன்னா பிளேயருக்கு எந்த ஒரு கோலுமே கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் மெக்கானிசம் கொடுத்தீங்கன்னா அதை ஏன் பண்ணணுன்ற அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து ஆப்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது. ஆப்ஜெக்டிவோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஷார்ட் டேர்மில் வந்து சர்வைவ் ஃபார் 10 செகண்ட்ஸ், இல்லை லாங் டேர்மில் பார்த்தோன்னா மேரியோவில் வர மாதிரி சேவ் த பிரின்சஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கான கோலை கொடுக்குறது. இப்போ ஒருவேளை பிளேயர் வந்து உங்கள் கேமில் நான் என்ன பண்ணோன்றதை கேட்டாங்கன்னா அந்த டைம்லேயே வந்து உங்களோட கேம் டிசைன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆப்ஜெக்டிவ்ன்றது பிளேயருக்கான கொஷினை ஆன்சர் பண்ணுறது தான். எப்படி வந்து அந்த லெவலில் வின் பண்ணுறது, என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது தான். இப்போ இன்க்ரீடியன்ட் நம்பர் 3 பிளேயர் ஏஜென்சி. ஏஜென்சினா என்னென்னா மீனிங்ஃபுல் சாய்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா கேமில் வந்து ஒரு பாஸ் ஃபைட் இருக்குன்னா பிளேயருக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கணும். ஒன்று அவங்க ஃபைட் பண்ணி எதனா ரிவார்டு இருந்தால் அதை கெயின் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளேயர் அந்த ஃபைட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போக கேம் அலோவ் பண்ணணும். ஏன்னா பிளேயர் சூஸ் பண்ணுற ஒரு சாய்ஸ்னாலையும் வந்து அவங்க அந்த கேமை ஓன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க், ரிவார்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அவங்க வந்து அந்த விஷயத்தை ஓன் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு வேளை கேமில் பிளேயருக்கு எந்த விதமான சாய்ஸுமே கொடுக்காம அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்டிவாக ப்ளே பண்ண சொன்னோன்னா அது அவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து ஒரு கேமான ஃபன் ஃபீலே அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு வந்து பிளேயருக்கு வந்து சாய்ஸஸ் கொடுக்கணும். நாலாவது இன்க்ரீடியன்ட் ப்ரொக்ரெஷன். நம்ம ஒரு சில கேமை மட்டும் 100 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த கேமே திருப்பி விளையாடுவோம். அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஹியூமன்ஸ்க்கு பொதுவாகவே வந்து எப்பவுமே ஒரு நம்பர் ஜாஸ்தி ஆகிறது வந்து பிடிக்கும். இது பேசிக்காக வெறும் நம்பராக இல்லாமல் அவங்க ஸ்ட்ராங்கர் ஆகிற மாதிரி, அதே மாதிரி அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டராக ஃபீல் ஆகிற மாதிரி நம்ம கேமில் அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த கேமே ரொம்ப நேரத்துக்கு விளையாடுவாங்க. இது எப்படி பண்ணக்கூடாதுன்னா பிளேயர் ஸ்ட்ராங்காகினே போவாங்க. ஸோ வந்து எனிமீஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீக் ஆகிடுவாங்கன்ற மாதிரி இல்லாமல் பிளேயர் ஸ்ட்ராங் ஆவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து எனிமீஸ் வந்து வேறு எனிமீஸ், புது எனிமீஸ், ஸ்ட்ராங்கரான எனிமீஸ் வர மாதிரி வச்சோன்னா தான் அந்த ப்ரோக்ரஷன் லூப்லேயே இருந்து பிளேயர் வந்து ரொம்ப நேரம் அந்த கேம்லேயே வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அஞ்சாவது இன்க்ரீடியன்ட் டிஃபிகல்ட்டி. கேம் பண்ணுறதுல இதுதான் டிஃபிகல்ட்டான பார்ட். ஏன்னா உங்கள் கேமில் டிஃபிகல்ட்டியை கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா பிளேயர் வந்து ஃப்ளோ ஸ்டேட்டில் இருப்பாங்க. பிளேயர் அவங்களோட என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் மறந்து அந்த கேம்குள்ளேயே முழுகிடுவாங்க. டிஃபிகல்ட்டியை ஒன்றை தப்பாக பண்ணிட்டாலுமே அந்த டிஃபிகல்ட்டியை கம்மியாக வச்சோன்னா பிளேயருக்கு பயங்கரமாக போர் அடிக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக வச்சோன்னா பிளேயர் ஆன்சைட்டியில் போயிடுவாங்க. இது ரெண்டுமே பிளேயருக்கு அந்த கேம் பிடிக்காம போகிறதுக்கான காரணமாக இருக்கும். ஒரு கேம்ன்றது எப்பவுமே சேலஞ்சிங்காக இருக்கும். பிளேயர் ஃபெயில் ஆகும்போது ரீட்ரை பண்ணணும். சில கேமில் பிளேயர் ரிப்பீட்டேட்டிவாக ஃபெயில் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப் போர்ஷன்லாம் கிடைக்கிற மாதிரி வைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து டிஃபிகல்ட்டியை பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஆறாவது இன்க்ரீடியன்ட் ஃபீட்பேக்னா என்னென்னா பிளேயர் பண்ணுற ஆக்ஷனுக்கு கேம் கொடுக்குற ரியாக்ஷன் தான். ஸோ இது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கேம்லேருந்து வருதுன்னா பிளேயர் திருப்பி அந்த விஷயத்த பண்ணுவாங்க. நெகட்டிவான ஃபீட்பேக் வருதுன்னா வந்து பிளேயருக்கு அது பண்ணுறது தப்பு. இப்போ வந்து பிளேயர் ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க பண்ணது இந்த விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு பிளேயருக்கு சொல்கிறதுக்காக தான். ஃபீட்பேக் தான் பிளேயரோட பிரெயினோட டேரெக்டாக கனெக்ட் ஆகுது. பார்ட்டிகல் சிஸ்டம், அனிமேஷன், சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் வச்சு ஃபீட்பேக் வந்து டேரெக்டாக பிளேயரோட பிரெயினோட கம்யூனிகேட் பண்ணும். அந்த கேமை இன்னும் ஜூசியர் ஆக்குறதே இந்த விஷயம் தான். கடைசி இன்க்ரீடியன்ட் இமர்ஷன். இமர்ஷன்னா கேம் வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்காக இருக்கணுன்றது எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலாக என்னமா இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஹாரர் கேம் பண்ணுறீங்கன்னா அது கன்சிஸ்டன்சியாக அந்த கேம் ஃபுல்லாகவே அதோட ஆர்ட், மெக்கானிசம் எல்லாமே வந்து
ஒன்றாவது தான் இமோஷன். நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கேமில் வந்து இமோஷன் ஒன்று இருக்கும். அப்போ தான் உங்களோட ஃபிக்ஷனல் கேம் வேர்ல்டு வந்து பிளேயருக்கு வந்து ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், நீங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அந்த ரூமில் வந்து இந்த 7 இன்க்ரீடியண்ட்டுமே போடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ரூம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். நிறைய கேம் க்ரியேட் பண்ணுங்கள். நன்றி.